வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி நக்கசேலம் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வருகிறோம். என் பெயர் ஓம் பிரகாஷ். நான் அறிவியல் ஆசிரியர். இந்த கார் அக்வா லிஃப்ட் அப்படின்ற ப்ராஜெக்டை வந்து நாங்கள் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்திற்காக, அதாவது எஸ்ஐடிபி 2024-25க்காக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதை டிசைன் பண்ணதுக்கு வந்து உதவியாக இருந்தது இந்த 3 குழந்தைகளும், ரீனா, பூஜா அண்ட் கங்கா. இவங்க வந்து எதுக்காக வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்தோம்னா, இன்றைக்கு நீங்கள் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஃபுல்லாக வெள்ளம், வயநாட்டில் வெள்ளம், இந்த மாதிரி வந்து வெள்ளங்கள் வந்தபோது நம்ம டிவியில் பார்த்துருப்போம். கார் எல்லாமே வந்து என்ன மிதந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் காரை வந்து பார்க்கிங்கில் நிறுத்தியிருப்பாங்க. வெளியில் நிறைய இடத்துல வந்து பார்க்கிங் இல்லாதனால வெளியே தான் நிறுத்துகிறாங்க. அந்த வெளியே நிறுத்தும் பொழுது அந்த கார் வந்து என்ன ஆகிடுதுன்னா தண்ணியில் மிதந்து போய் ஒரு மரத்தில் மோதுறதோ அல்லது ஒன்று மோதுறதோ அல்லது எங்கேயோ அடிச்சுட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து இடித்து நிற்கிறதோ அல்லது தலையில் கவுந்துடுறதோ, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்ததுனால அதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு இந்த குழந்தைகள் யோசித்ததோட விளைவு இந்த கார் அக்வா லிஃப்ட் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கார் அக்வா லிஃப்ட் எப்படி வேலை செய்யுதுனாக்க, இதில் வந்து காரில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எப்பொழுதுமே வந்து கார் டயர் மாற்றுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ காரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாக் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜாக்கை வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம், மாடிஃபை பண்ணி அதை ஒரு ஆட்டோமேட்டிக் ஜாக்காக மாற்றிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சென்சார் அட்டாச் பண்ணியிருக்கோம். சென்சார் என்ன சென்சார்னா, அந்த காரோட பாட்டத்தை வந்து வாட்டர் டச் பண்ணும்போது அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகி அந்த ஜாக்கை வந்து என்ன செய்யும், காரை லிஃப்ட் பண்ணிடும். காரை லிஃப்ட் பண்ணுறது எவ்வளோ தூரம்னாக்க, அந்த சென்சார் மூலமாக கொடுக்கக்கூடிய எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணணும், எவ்வளோ தூரம் குறைக்கணும், எவ்வளோ தூரம் கூட்டணும் அப்படிங்கிறத வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரியான சென்சாரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி ஏற கார் மேலே ஏறும், தண்ணி இறங்க கார் கீழே இறங்கும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்புங்கிறதுனால நாங்கள் வந்து லிமிட்டட் சோர்ஸஸ் மூலமாக நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் காரை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த ஜாக் கூட இப்போ தனியாக வந்து காரை வச்சு லிஃப்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்கள் இதை ஒரு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டில் வந்து இது வந்து ஜாக் யூனிட். இது இந்த சென்சார் யூனிட் எல்லாமே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பக்கெட்டில் தண்ணி இருக்குது. இதில் வந்து இந்த மிதவை இருக்கு இல்லையா, ஃப்ளோட், இந்த ஃப்ளோட் தான் வந்து சென்சாராக செயல்படுது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கார் மேலே ஏறும். கார் மேலே ஏறிடுச்சு. ஏன்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் கார் வந்து மேலே ஏறி நின்றுடுச்சு. நான் வாட்டரை இறக்குறேன். வாட்டர் லெவல் இறங்கினோடனே கார் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுச்சு. இதை வந்து நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் சென்சாருக்கு தகுந்த மாதிரி கார் மேலே ஏறி நின்றுக்கும். அப்புறம் நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தாலோ அல்லது நம்ம ஊரில் இல்லைனாலோ நம்ம கார் வந்து சேஃபாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேலே போயிடும், தண்ணி இறங்கினோடனே கீழே வந்துடும். இதுதான் வந்து இந்த கார் அக்வா லிஃப்டோட கான்செப்ட். இதை வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது. அது இல்லாமல் இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த போர்டு வச்சுருக்கோம். இது என்னென்னா, இந்த ஜாக்கை வந்து இந்த மோட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த சென்சார் யூனிட்டோட நான் சொன்னேன் இல்லையா, ரீசெட் யூனிட், அதுதான் இந்த ரீசெட் யூனிட்டு. ஒவ்வொரு தடவை வந்து தண்ணியில் இறங்கும் போதும் ஏறும்பொழுதும் ஆல்டர்னேட்டிவாக அது மாற்றி கொடுக்கணும். ஏன்னா ஒரே மோட்டர் தான், பட் அது வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு தடவை லிஃப்ட் பண்ணுறதுக்கு உதவுது, ஒரு தடவை கீழே இறக்கிறதுக்கு உதவுது. அதுக்கு காரணம் இந்த ரெகுலேட்டர் யூனிட்டு, இதை ரீசெட் யூனிட்னு சொல்கிறோம். ப்ளஸ் இது வந்து இந்த சென்சார் போர்டோட யூனிட்ஸ். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த கார் அக்வா லிஃப்ட்டை வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். இது வந்து மாவட்ட அளவில் பரிசு வாங்கியிருக்கு. இதை டிசைன் பண்ணதுக்கு வந்து உதவியாக இருந்தது இந்த 3 குழந்தைகளும். தேங்க்யூ.